எனக்கு ஆட்டோல ஓட்ட தெரியுமா? இப்படி பிடிச்சிட்டு இது எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. பயங்கரம். சூப்பரா இருக்கு. இதுதான் நம்மளோட வைஃப். இப்பதான் ரெடி ஆகி வந்திருக்காங்க. டீ குடிக்க போனா உச்சா வருது, கக்கா வருது. சாப்பிட போனா உச்சா வருது, கக்கா வருது. எங்கேயாவது ரைடுக்கு போனா உச்சா வருது, கக்கா. ஓ மை காட். சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லோலிட்டாவை. ஓகே गाइस, பேக் வித் another vlog. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இல்லை, ரொம்ப நாள் கழிச்சு பேசுவோம். கொஞ்சம் ரோலிங் ஆகுது. ஒரு யுகம் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ நம்ம வந்து யூடியூப்பை விட்டே வந்து நம்ம வந்து வெளியே போயிட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. பட் அது இல்லை, சில பல ரீசனால நாங்கள் வந்து vlogs பண்ண முடியல. அண்ட் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஒரு வீடியோவாவது போடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையுடன் நானும் எனது மனைவியும் வந்து கொண்டு. ஹாய் गाइस, நான் தான் உங்க லோலிட்டா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என் புருஷன் எல்லாம் கேட்க மாட்டான், அப்படியே படபடன்னு பேசிடுவோம் லூசு பைய. இந்த பாருங்க சார் வந்து. ஸோ அதாவது என்ன பிரச்சனைனா, நான் எப்போதுமே வந்து காரை வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் ஒரு இடையூறே இல்லாமல் தான் பார்க் பண்ணியிருப்பேன். எனக்கு பாருங்க ஆட்டோவை அஞ்சு மாதிரி குறுக்க போட்டாங்க. இந்த ஆட்டோவை மாற்றி போட்டு இது தள்ளி பார்ப்போமா? எனக்கு ஆட்டோல ஓட்ட தெரியுமா? இப்படி பிடிச்சிட்டு பார்த்து கஷ்டப்படுறேன்னு வந்து தள்ளலாம்ல. சாரிங்க, என்னால தள்ள முடியாது. ஏன்னா குட்டிக்கிச்சா இருக்காங்கல்ல, பாவம்ல. சேத்துலயே அடி வாங்கிட்டு சோத்துலயே அடி வாங்கி. என் புருஷன் என்ன வெயிட் தூக்க கூடாது, தள்ள கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க இப்படி பண்றீங்களே பாஸ். அது குழிக்குள்ள மாட்டேங்குது. சலாம் லக்கி பாய். பெரிய ஆட்டோ டிரைவர் நினைப்பா. அடுத்தவங்க ஆட்டோவை எடுத்து உட்காந்து பாக்குறதே தப்பு. இதுல எடுத்து யாரா இருந்தாலும் சரி வண்டி நம்பர் பாத்துக்கோங்க. பையா தயவு செஞ்சு யாருக்கும் வந்து இடையூறு இல்லாம வண்டி நிறுத்துங்க. முடியல. எந்த பையா? கண்ணு. எப்பவுமே எனக்கு இதே பிரச்சனை தான். நான் கார் நிறுத்தும் போது ஏதாவது ஒரு ஆட்டோ, அது இதே ஆட்டோ நிறுத்திடுவாங்க. ஓகே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் போகிறோம். காந்திபுரத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸ் போகிறோம். சில பல ஃபேமிலி வேலைக்காக நாங்கள் வந்து காந்திபுரம் இருக்க போஸ்ட் ஆஃபீஸ் போகிறோம். ஸோ அதுதான் இந்த vlogல நீங்கள் பார்க்க போகிறீங்க. சேனலுக்கு யாராவது பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லோலிட்டாவை. TN37 பைக்கர் கிச்சாவை அன்ஃபாலோ பண்ணிடுங்களா? ஓகே गाइस, இதான் நம்மளோட சாவேஜ். ஏதாவது ரெடி பண்ணி நிறுத்தி இருக்கோம். ஓகே गाइस, இதுதான் நம்மளோட வைஃப். இப்பதான் ரெடி ஆகி வந்திருக்காங்க. அப்படி சொல்லக்கூடாது. இது நம்ம காரு, நம்ம பைக்கு, இது என்னோட வைஃப். சரி, நீ கார் எடுத்து போடு, நான் பைக் நான் நிறுத்தி போட்டு. சரி ஓகே, எடுத்து போடு. நல்லா எடுத்து போடுவா. வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆக்சுவலாக வந்து ரீசெண்டாக வந்து ஒரு வயநாடு ட்ரிப் ஒன்று போயிருந்தேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரபுர பர்ன்னு போனனால இந்த மிரர் வந்து பார்த்தீங்கன்னா மிரரோட கேப் வந்து உடஞ்சிச்சு. யாரோ அவங்க வைஃபை வந்து அம்முன்னு எவ்வளோ அழகா போட்டு குயின்னு போட்டிருக்காங்க பாரு. நல்லா பாரு. உன் கார்ல என்ன போட்டிருக்க? என் கார்ல வந்து பார்த்தீங்கன்னா சாவேஜ் அப்படின்னு சொல்லி தான் ஓட்டுவேன். ஏன்னா என்னோட கிச்சா ஃபேமிலி எல்லாரும் வந்து பயங்கரமான ஒரு சாவேஜோட ஃபேன். ஆனா ஃபேன்ஸ் எல்லாம் இது ரொம்ப கேவலமா திட்டிட்டு இருந்தேன். அவங்க எல்லாம் சும்மா அப்படி இப்படின்னு எல்லா வீடியோ பாப்பாங்க, கோமாளிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு தான் தெரியும் ஃபேன்ஸ்னா எவ்வளோ நல்லவங்க. அப்படிலாம் கிடையாது. என் வைஃப் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை மூட்டி விடுறான். கேமரா கட் பண்ணிக்கலாமா? ஏன்னா இப்போ நான் பைக் எடுக்க போகணுமா? ஸோ நான் ஓட்டிகிட்டே அப்படியே வீடியோ போட முடியாது. ஸோ அவர் கார் எடுக்கும்போது நான் பைக் எடுக்கணும். அதனால பாய் गाइस, நம்ம அடுத்த கிளிப்ல பார்க்கலாம். நீ சொல்றதெல்லாம் கேட்குறப்ப தலை வின்னு தெரிக்குது. ஓகே गाइस, வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் வேலையெல்லாம் முடிச்சாச்சு. பட் அதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் vlog எடுக்கல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃபை சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணி கடைக்காக கூட்டிட்டு வந்திருக்கோம். ஓகேவா?
சொன்ன பிளானே நான் தாங்க. இந்த கடைக்கு போகலாம் இங்கே போகலாம் அப்படின்னு சொன்னதே நான் தான். சர்ப்ரைஸ் அம்மா ஆலையும் போதே பாரு. ஓகே வாங்க கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து துணி வாங்க போகிறோம். கைஸ் ஒய்ஃபுக்கு வந்து ட்ரெஸ் சூஸ் பண்ணுறது வந்துருக்கோம். இங்கே வருங்க. ஐயோ வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் செக்ஷன் வந்து வாய்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் இருந்தாலும் அதே மாரி இது நல்லா இருக்கா? இது கேரளா ட்ரெஸ் நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? ஓமன பண்ணி. ஓ மை காட் சூப்பராக இருக்கு. ஃபாதர் மாதிரி இருக்குன்றவாங்களே. நல்லா தான் இருக்கு. தங்கம் இங்கே பாரு வெள்ளை கலர். ஐயோ போன்ட்டு வெள்ளை கலர் ஒருத்தங்க இருப்பாங்க சிஸ்டர் மாதிரி இருப்பேன். இதை போட்டீங்கன்னா வச்சுக்கோ. ரெட்டு தான் உனக்கு அழகா இருக்கும். கலருக்கு அழகா. ரெட்டு வந்து கலராக இருக்கும் உனக்கு அழகா இருக்கும். ஆனால் உனக்கு அழகா இருக்காது. கவலைப்படாது சரியா? எனக்கு அழகா இருக்குமா இருக்காதான்னு என் ஃபேன்ஸ் சொல்லுவாங்க. ஃபேன்ஸா? எனக்கே பிடிச்சிருக்குடா. நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்குல்ல? சூப்பராக இருக்கு. அதாவது உனக்கே செஞ்ச மாதிரி இருக்கு. என்னோட ஃபாலோவர்ஸ் சரி எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு. பயங்கரம். சூப்பராக இருக்கு. கைஸ் உனக்கு இந்த கடையில் பயங்கரமான ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன். எங்க காட்டு? இது வர கைஸ் ஒய்ஃப்காக ஒரு பயங்கரமான ட்ரெஸ் ஒன்று பார்த்து வச்சிருக்கேன். நிறையா இருக்கு. வாட்டர் கலர் இங்கே வர பயங்கரமான கலர். எடுங்க சர்ப்ரைஸ் பண்ணுவோம். ஆமாம் சூப்பராக வாங்கியிருக்கேன். சூப்பராக இருக்கா இல்லையா? அதாவது நம்ம போடுற கலர் கோவால பஞ்சத்துல அடிப்பட்டு ட்ரெஸ் எல்லாம் இல்லாம அந்த மாதிரி இருக்கு. கடையில் இருக்க எல்லா துணியும் வாங்கிட்டாங்க கைஸ். ஒய்ஃப் கூட இதனால தான் வந்து ஷாப்பிங்கே வரதில்லை. இங்கே பாருங்க இவ்வளோ இந்த பில் ஃபுல்லாக வந்து துணி வாங்கியிருக்கோம். துணி வாங்கிட்டு அவ்வளோதான் கைஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பசிக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து சாய்பாபா காலனியில் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு நிறைய கடை இருக்கும். ஸோ அங்கே தான் வந்து போகிறோம். போயிட்டு ஏதாவது சாப்பிட்டு வருவோம். ஃபோனை காணுன்னு சொன்னல, இங்கே இருக்க ஃபோனு. நான் எப்பவுமே ஏதோ பஞ்சத்துல அடிபட்ட மாதிரி உட்காந்து. நீ உண்மையாலுமே பஞ்சத்தில் அடிபட்ட மாதிரி தான் இருக்கு தங்கம். ஹாய் கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம குட்டி கிச்சா இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் பேக் வாங்கிட்டோம். ஆனால் ஹாஸ்பிட்டல் பேக்கா? ஆமாம், ஹாஸ்பிட்டல் திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு அவனுக்கு குட்டி குட்டி ட்ரெஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு. இப்போ வந்து என்ன வாங்க வந்திருக்கோம்னா ஜட்டி பனியன்லாம் வாங்க வந்திருக்கோம். ஜட்டி பனியன் வாங்கிட்டு அவனுக்கு வைப்ஸ் அதெல்லாம் பேம்பர்ஸ் அதெல்லாம் வாங்க. அதெல்லாம் இல்லை, இவன் சும்மா சொல்கிறான். அவனுக்கு வந்துட்டு கொஞ்சம் மேக்கப் திங்ஸ்லாம், அதாவது பாத்திக் சோப் அந்த மாதிரி மேக்கப் திங்ஸ் இல்லை, விக்கி கழுவுறதுக்கு அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸாக இப்போ நாங்கள் வாங்குறதுக்காக டிமார்ட் வந்திருக்கோம். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. குட்டி கிச்சாக்கு க்ரீம் சோப் பவுடர் இதெல்லாமே வாங்கலாம். அப்பாவா உனக்கு ஒன்றும் தெரியாது. கைஸ் உங்களுக்கு ஒரு சம்பளம் தெரியுமா? அந்த காரை நான் லாக் பண்ணிட்டேன். வாங்கலாமா? அந்த கதை தந்து லாக் அவ்வளோ. வா ஏன் என்னாச்சு? கேர் பண்றோம். நான் தான் பிஏ உங்களுக்கு இருங்க ஃபர்ஸ்ட் அந்த கதை திறந்து விடுறேன். கேர் பண்றோம்னா நடிக்க செய், கை பிடிச்சிடு. அப்பதான் உன் மேல உன் ஃபேன்ஸ்க்குலாம் ஒரு என்னத்த கை பிடிச்சி விடனா அந்த பிடிச்சி விடுறல்லடா. கார்ல இருந்து அவங்களுக்கு பிடிச்சி விட்டு பாவம் பிரெக்னண்டா இருக்கேன். மனங்கட்டும். வாங்க குடிங்க. எஸ் மேடம், ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ மேடம்? இந்த கார்லாம் தொடச்சு வச்சிருங்க. கார் ஓனரே நான் தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிமார்ட் வந்திருக்கோம். யார் அட் த டிமார்ட். ஸோ டிமார்ட் தான் வந்திருக்கோம். என்னன்னா ஐஸ் இப்போ நம்ம டிமார்ட் வந்திருக்கோம். ஆனால் வந்து கொஞ்சம் எமர்ஜென்சியா போகணும். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம வந்தோன்னு போகிற இடம் வந்து வாஷ்ரூம் தான். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்க்க போகிறோம். சரி கைஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது கூட்டிகிட்டு போனா வச்சுக்கோங்க, உச்சா வருது கக்கா வருதுன்னு சொல்லி எங்கே போனான், எங்கேயாவது போனா டீ குடிக்க போனா உச்சா வருது கக்கா வருது, சாப்பிட போனா உச்சா வருது கக்கா வருது, எங்கேயாவது ரைடுக்கு போனா உச்சா வருது கக்கா. ஓ மை காட், எனக்கு தெரியல என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு. என்ன பண்ண போறோம்? அந்த கேமரா எடுத்து அங்கே போகக்கூடாது. நம்ம வந்து டிமார்ட்குள்ள போகிறோம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா டிமார்ட் திங்ஸ் வாங்குறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேர் டிமார்ட் வந்திருக்கோம். ஸோ ஆப்வியஸாக எங்கள் வீட்டு பக்கத்துல டிமார்ட் இருக்கு. பட் நாங்கள் வந்து கடல் கடந்து டிமார்ட் வந்திருக்கோம். போதும், ஆஃப் பண்ணிடுங்க.